பனையூர்னா சிரிச்சீங்க, இப்ப பரந்தூர்னா வலிக்குதா? நல்லா அழுகணும், நல்லா கத்தி கத்தி கதறி கதறி அழுகுங்கடா. என்னென்ன பேசுனீங்க. ஆளுங்கட்சியா இருக்கும்போது ஒண்ணு பேசுறீங்க, எதிர்கட்சியா இருக்கும்போது ஒண்ணு பேசுறது, 8 வழிச்சாலைக்கு ஆதரவு தெரிவிக்கிறது, அதாவது நாங்க வந்தா வரவிட மாட்டோம், மக்கள் சிக்கல் தான் நிற்கும் சொல்லிட்டு அவங்க போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறது, அந்த ஸ்டெர்லைட் போராட்டம். இப்படி எதிர்கட்சியா இருக்கும்போது மக்கள் என்னென்னலாம் போராட்டம் பண்ணாங்களோ அதுக்கெல்லாம் எங்களோட ஆதரவு இருக்குன்னு சொல்லிட்டு ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அப்படியே ஆம்புலெட்டை திருப்பி போடுவாங்க. ஆஃப் பாயிலா இருக்கும்போது ஆஃப் பாயிலா இருப்பீங்க எப்போ ஆட்சி வரதுக்கு முன்னாடி, அது ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் ஆம்புலெட் ஆயிடும், திருப்பி போட்டுருவாங்க. இப்படி மக்களை நம்பி 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 ஏமாத்தி நாடகம் ஆடிட்டு இருக்கீங்களாடான்னு சொல்லி தளபதி போட்டி நீங்க வரைச்சு விட்டார். அதுவும் எப்படி கபட நாடகம் ஆடுறீங்க, கரப்ஷன் கபடதாரிகள்டா நீங்கன்னா எங்க தளபதி மாநாட்டிலே சொல்லிட்டார். உங்க நாடகம் இனிமே ஓடாத, ஏன்னா உங்க நாடகத்தை ஓட்டி காட்ட மேடையும் இல்ல, தியேட்டரும் இல்ல, நம்ப போறதும் இல்ல மக்கள். இனிமே உங்க நாடகம் வெளுத்து விட்டது. அதுவும் நம்புற மாதிரியே நாடகம் பண்ணுவீங்களா நக்கலா போட்டு அடிச்சாரா எங்க தளபதி? தேவையா உங்களுக்கு இதெல்லாம்?